கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 37 அதிகாரம் 5 வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த பிரச்சனைகளை கண்டு ஒருவேளை உயிரற்றது போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், உலர்ந்து போனது போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். எதுக்குமே நான் பயன்படுத்த முடியாது, நான் யாருக்குமே எந்த பயனும் இல்லாதபடிக்கு பயனற்றது போல் என் வாழ்க்கை இருக்குது, நான் எதுக்குமே பயன் இல்லை, நான் எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களை நீங்களே தாழ்த்தி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு பள்ளத்தாக்கில் மிகவும் திரளாய் கிடக்கிற எலும்புகளை பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்கில் நிறைய எலும்பு கிடக்குது. அந்த எலும்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அது உலர்ந்து போயிருக்கிறதே பார்க்குறோம். உலர்ந்து போய் அது பயனே இல்லாதபடிக்கு பயனற்று போய் அது எதுவுமே பயன்படுத்த முடியாது, அது எதுவுமே யூஸ் இல்லை, அது எடுக்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு தூளை போல் இருக்கிற உலர்ந்து போயிருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் நிறைய திரளான எலும்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த எலும்புகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அந்த இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய கை எசேக்கியா மேலே அமர்ந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்கிறாரு, நான் ஆவிக்குள்ளாகி என்னை வெளியே கொண்டு போய் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி அவர் கேட்குறாரு, இதோ இந்த பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் இந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது. அதை நோக்கி சொல்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், அதற்கு அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அந்த இடத்துல என்ன நடக்குது? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நீ போய் தீர்க்க தரிசன முறையை எப்படி உரைக்கணும் அப்படின்னா, உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்பு அந்த உலர்ந்து போயிருக்கிற எலும்பு, பயனே இல்லாத எலும்பு, பயனற்று போயிருக்கிற எலும்பு, எதுவுமே பயன்படுத்த முடியாது, எதுக்குமே உதவாது, ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, பள்ளத்தாக்கில் கிடக்கிற அந்த உலர்ந்து போன எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்பு அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு சத்தம் உண்டாகிறது, ஒரு இரைச்சல் உண்டாகிறது. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் அது ஒன்றோடு கூட ஒன்று சேர்ந்து அதுக்கு நரம்புகள் உருவாகிறது, மாம்சங்கள் உருவாகிறது, தோலினால் மூடுகிறது, அதுக்கு ஆவி உண்டாகிறது, அதற்கு உயிரடைகிறது மாத்திரமல்ல, 4 திசைகளிலும் இருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த எலும்புகள் செவி கொடுத்த பின்பு அதற்கு உயிர் உண்டாகி அது காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிற தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பின்பு அது மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றது. அது மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றது என்று பார்க்குறோம். கீழே கடந்த உலர்ந்து போய் பயனே இல்லாத, ஒன்றுக்குமே உதவாத உலர்ந்து போன எலும்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பின்பு தேவன் அதை மகா பெரிய சேனையாய் எழும்ப நிற்க பண்ணினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த நாளில் உலர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க வைக்க போகிறார். ஆமென்.